உங்கள் டிவி ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்க. சரி வாங்க அது எப்படி சரி பண்ணான்னு பார்ப்போம். நீங்கள் வச்சுருக்க செல்ஃபோனில் இந்த கேமரா ஆன் பண்ணி அந்த ரிமோட்டை ஒரு பட்டன் அமைக்கி அந்த சென்டரில் உள்ள லைட் எரியுதான்னு பாருங்கள் ரிமோட்டில். அப்படி அந்த லைட் அது எரிஞ்சிச்சுன்னா ரிமோட்டு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். டிவியில் தான் கம்ப்ளைண்ட்டு. அப்படி எரியலைன்னா நம்ம ரிமோட்டை தான் உள்ள கழட்டி என்னங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம ரிமோட்டை கழட்டிக்கிட்டு இருக்கோம். கழட்டியாச்சு. இப்போ அந்த போர்டை எடுத்து அந்த போர்டில் ஒரு லைட் சென்சார் இருக்கும். அந்த பார்த்திங்கன்னா அந்த சென்சார் தான். அதில் உள்ள அந்த சைடு 2 பக்கம் உள்ள பிரிண்டு கட்டாயிருக்கும். அந்த 2 பக்கமும் நல்லா பிளேடை வச்சு நல்லா சுரண்டணும். சுரண்டிட்டு அதை நம்ம ஒரு சால்ட்ரிங்கை வச்சு அந்த 2 பக்கமும் நம்ம பற்ற வைக்கணும். இந்த பக்கம் அங்கே கொஞ்சம் பேஸ்ட் வச்சுக்கிட்டு சால்ட்ரிங் பேஸ்ட் வச்சுட்டு அந்த சால்ட்ரிங்கை வச்சு அந்த 2 பக்கமும் பற்ற வைக்கணும். இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த பக்கமும் நல்லா பற்ற வைக்கணும். பற்ற வச்சுட்டு பற்ற வச்சாச்சு. தெரியுதா? நல்லா பற்ற வச்சுக்க பார்த்துக்கோங்க. திருப்பி நம்ம ரிமோட்டில் அந்த போலை பிட் பண்ணிவிட்டு கவரை மாட்டிட்டு கட்டையை கரெக்டாக பார்த்து போடணும். ஸ்ப்ரிங் உள்ள பக்கம் கீழே இருக்கணும். இருக்கா? ஸ்ப்ரிங் பக்கம் கீழே இருக்கணும். மேலே உள்ள பக்கம் மேலே இருக்கணும். முடியை போட்டுட்டு இப்போ செல்ஃபோன் உள்ள கேமரா ஆன் பண்ணிவிட்டு இப்போ லைட் எரியான்னு பார்ப்போம். தெரியுதா? அப்போ ரிமோட் வேலை செய்யுது. இப்போ நம்ம டிவியில் ஒர்க் பண்ணான்னு பார்த்தோம்னா ஒர்க் ஆகுது. அவ்வளோதான். உங்கள் டிவி ரிமோட் ரெடி ஆயிடுச்சு.